இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் கொடுத்திருக்கிற பொருட்களினாலும் எல்லா விளைவின் முதற் பலனினாலும் தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதன் குடிகளும் தேவனுடையது. ராஜ்யம் கர்த்தருடையது, நம்மை உண்டாக்கினவர் தேவனாகிய கர்த்தர். இந்த பூமியிலே நாம் வாழ தேவையான காற்று, நீர், நிலம் அனைத்தையும் உண்டாக்கினவர் தேவனாகிய கர்த்தர். இந்த பூமியை விளைச்செய்கிறவர் தேவன், விளைச்சல் அவருடையது. அவரே ஆசீர்வாதத்தின் காரணர், ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலத்தை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விளைவின் முதற் பலனால் நம்ம தேவனை கனம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம் என்று யாத்திராகமம் 22வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி காணிக்கைகளை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தும்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று 1 சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நன்றியறிதலுள்ள இருதயத்தோடு கூட நாம் வாழணும். நம்மை உண்டாக்கின தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். நன்றியறிவு உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உபாகம புத்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விளைவின் பலனில் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் தசம பாகத்தை எடுத்து அதோடு கூட ஆடு மாடுகளின் தலையீற்றையும் கர்த்தருடைய சன்னதியிலே கொண்டு வந்து அவருக்கு நன்றி காணிக்கைகளை ஏறெடுத்து பிற்பாடு பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் நம்மோடு கூட புசித்து திருப்தியாக இருக்கும்படி அவர்களுக்கும் கொடுத்து தேவனுக்கு நன்றியறிவு உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவருக்கு நன்றி பலியாக ஏறெடுத்து மற்றவர்களோடு கூட நம்ம பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. கர்த்தர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, ஐஸ்வர்யத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களின் கிரியைகளை கர்த்தர் நீங்கள் உறுதிப்படுத்தி எங்களுடைய கைகளின் பிரயாசங்களை எல்லாம் நீர் வாய்க்க பண்ணுகிற தயவிற்காக, ஆசீர்வதிக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சகல ஐஸ்வர்யத்தினாலும் பொருட்களினாலும் எங்களுடைய விளைச்சலின் முதற் பலனினாலும் உம்மை கனம் பண்ணத்தக்கதான கிருபை தாங்க. நாங்கள் உம்மை கனம் பண்ணும்போது எங்களை திரும்ப ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளையும் தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.